நேற்று செங்கோட்டையன் அவர்கள் தாவேகளை இணைஞ்சிருக்காரு. இல்லை எங்கிருந்தா அடுத்தடுத்து சேர போகிறாங்க, நீங்கள் கூட அது பட்டியலில் அது சிரிப்பு தான் வருது எனக்கு இல்லையா. அதாவது அவரை பொறுத்தவரை வந்து அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்தவரை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடியவர். எனவே அவர் ஒரு முடிவெடுத்து தாவேக்காவில் சேர்ந்திருக்கின்றார். ஏன்னா ஒரு கருத்தாக சொல்ல முடியும், எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அதை வந்து உடனே இந்த யூடியூப்லேயும் இந்த இது சமூக ஊடகங்கள்லேயும் ஒரு செய்தி செங்கோட்டையன் நடத்துது ஜெயக்குமாரும் போகிறாருன்னு. ஜெயக்குமாரை பொறுத்தவரை ஒரே கட்சி தான், நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை. என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேலே வந்து அதிமுக கொடியோடு தான் நான் வந்து போகணும் இல்லையா. யார் வீட்டு முன்னாடியும் போய் காத்துன்னு இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது. அது யூடியூப் பாவம், அவங்களுக்கு வந்து என் பேரை போட்டால் தான் வருமானம் வரலன்னா போடுங்க, நல்லா சரிதானே. அது வந்து நடக்காத விஷயம். ஆனால் பொதுவாகவே என்னுடைய மனநிலை எப்படின்னா, புலிக்கு வாளாக இருக்கலாம், புலிக்கு வாளாக இருக்கலாம். புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது, எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது. எலின்னு யார் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க, எந்தெந்த கட்சிகள்னு இல்லையா. அது நீங்களும் உங்கள் யூகத்துக்கு விட்டுற. அதில் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது, புலிக்கு வாளாக இருக்கலாம். அதனால் புலிக்கு வாளாக இருப்பது தான் வாழ்நாளில் நான் பெருமையாக கருதுகிறேன். எலிக்கு தலையாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால் அது நடக்காத விஷயம். அதனால் இதுதான் எங்களுடைய நிலை. அதனால் யூடியூபர் பொறுத்தவரை எது வந்தாலும் உடனே திமுக போகிறார், தாவே கேட்க போகிறாருன்னு நடக்காதுக்கண்ணா, நடக்காது. நீ எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் கை வலிக்கு எழுது. நீ வந்து யூடியூப்பில் போனோன்னா பேசுனா பேசுங்க, ட்விட்டரில் போட்டால் போடுங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதான் சொல்லிட்டேனே, வாழ்நாள் முழுவதும் நேற்றும் சரி இன்னும் நாளைக்கு சரி ஒரே இயக்கம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்து உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கத்தில் இருப்பதை தான் நான் வாழ்நாளில் பெருமை. எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு கட்சி கொடுத்துருக்கு. யாருக்காவது கிடச்சிருக்குமா அந்த பெருமை சொல்லுங்கள். ஸ்பீக்கர் அரியாசனம், அதுக்கப்புறம் நிதியமைச்சர், அப்புறம் வந்து லா, ஐடி, இபி, ஃபாரஸ்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ், டெய்ரி டெவலப்மெண்ட், பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், எக்ஸர்விஸ்மெண்ட் வெல்ஃபேர், இப்படி 15க்கு மேற்பட்ட துறைகள். கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளர், 3 தடவை மாவட்ட செயலாளர், அது பிறகு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், மாணவரணி செயலாளர், மீனவ பிரிவு செயலாளர், இப்படி கட்சி போஸ்டிங்கே பார்த்தா அதான். இந்த பெருமை வந்து எவ்வளோ பெரிய பெருமைகள் இதெல்லாம். இந்த பெருமைகளோடு நான் வந்து வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவருடைய புகழ் பாடுற ஒரு வானம்படியாக தானே இருப்போம் ஒழிய யார் வீட்டுக்கு கதவையும் தட்டுற ஆள் இந்த ஜெயக்குமார் மட்டும் கிடையாது. அது மட்டும் எல்லாருக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓகே.